ஹாய் வீவர்ஸ், ஓம் சக்தி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு முறை வந்து இட்லி மாவு வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லியும் ஊத்தி காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் ஏற்கனவே மாவு வந்து அரைச்சு வச்சிருக்கேன். சரி, அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப பொங்கி வந்திருக்கு பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு. நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா வாஷ் பண்ணி நல்ல கிரைண்டர்ல அரைச்சு வச்சிருக்கேன். You can call it rice pancake. Okay. ஸோ இது வந்து இட்லி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கும் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் இதை இட்லி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் அகைன் ஐ வில் ஷோ யூ. ஓகே. இதே மாதிரி வந்து பேர்ல் மில்லட். பேர்ல் மில்லட்னா நம்ம ஊர்ல கம்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பேர்ல் மில்லட்ல பண்ணேன். தோசைக்கு ஊற்றலான்னு சொல்லி அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊர் கம்புல பண்ணது. இதுல கொஞ்சம் அரிசி, உளுந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், கம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறும் கம்புல மட்டும் ஊற்றினா அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? நான் இதுலயும் ஒரு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் எப்படி வருதுன்னுட்டு பார்க்கலாம். ஓகே. இதுக்கான சைட் டிஷ் சட்னி வந்து ஐ வில் ஷோ யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட். Now I want to show only this dosa batter and idli batter, and then I will show you how to make idli also. Okay. இங்க பாருங்க, நான் வந்து பேர்ல் தோசை சொன்னேன் இல்லையா, கம்பு மாவுல அரைச்ச தோசையை வந்து ஊத்துறேன் நான். இப்போ நல்லா தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னா தேங்காய் சட்னியே நல்லா இருக்கும். நான் தோசை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரேடியா மில்லெட்டு போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா நல்லா இருக்கும். ஸோ ரைஸும் போட்டுட்டு நான் கொஞ்சம் இது கம்பும் போட்டிருக்கேன் நான். ஓகே, நல்லா தான் வருது தோசை. இங்க பாருங்க, இப்ப வந்து நான் இது மில்லட் அந்த கம்பு மாவுல ஊத்துன இட்லி சின்னதா ஊத்திருக்கேன். நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கு சாம்பாரோட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா காலையில நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம அரைச்ச மாவுல ஊத்துன இட்லி. ஓகே. ஸோ அப்புறம் அந்த கம்பு மாவுல ஊத்துன கிறிஸ்பியான தோசை. ஸோ இதை கூட நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட வச்சு நீங்க ஊத்தாப்பம் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். மேல கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை மேல போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுடுவாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கங்க. தேங்க்ஸ். அஸ் யூஷுவல் நான் கொண்டு வந்து அம்மாவுக்கு பிரசாதமா வச்சுட்டேன். சரிங்களா? தீபாவளிக்கு நீர் விளாவியாச்சு, அம்மாவுக்கு வச்சாச்சு. அங்க விட உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த இதுல மில்லட்ல கம்பு மாவுல பண்ண இட்லி, நம்ம ரெகுலர் ரைஸ் மட்டும் ஊறதால மட்டும் போட்டு பண்ண இட்லி, அதுல பண்ண கிறிஸ்பியான தோசை. ஓகே, நெய் போட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.